நடிகர் தனுஷோட திரைப்படம் ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் இல்லாமல் இருந்தவங்க ஷூட்டிங். அந்த ஷூட்டிங் வந்து வழக்கமாக இப்போ நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோட கடந்த முறை கையெழுத்திடும்போது ஒரு பொதுவான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளோம். அதாவது தயாரிப்பாளர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட திரைப்படத்தின் தொழிலாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு உண்டான அனைத்து ஒப்பந்தங்களையும் இரு சாராரும் கையெழுத்திட்டு அதன் பிரதிகளை தயாரிப்பாளர் சங்கத்தில் வழங்க வேண்டும். மேலும் தயாரிப்பு குறித்த அனைத்து விஷயங்களையும், எப்போது ஷூட்டிங், எந்தெந்த மாதிரியான கலைஞர்கள் நடிக்கின்றார்கள், அவர்கள் தேதிகள் அனைத்தும் வாங்கப்பட்டு விட்டன போன்ற அனைத்து பட்ஜெட் விவரங்களையும் ப்ராஜெக்ட் விவரங்களையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரிவித்த பின் தயாரிப்பாளர் சங்கம் அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் வழங்கும். அதன் அடிப்படையில் தொழிலாளர் சம்மேளனம் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தொழில் ஒத்துழைப்பு வழங்கும். இதை நாங்கள் ஒரு வழக்கமாக கடந்த ஒரு வருடமாக பின்பற்றி வருகிறோம். இந்த பிரச்சனை ஆரம்பித்த பிறகு தொழிலாளர்கள், தயாரிப்பாளர்கள் எந்தெந்த திரைப்படங்களில் பணிபுரிந்து வருகிறார்கள், எந்தெந்த திரைப்படங்கள் ஆன் ஃப்ளோரில் உள்ளது என்பது பற்றி ஒரு கடிதம் அனுப்பியது. அதன் அடிப்படையில் ஏறக்குறைய 60 திரைப்படங்கள் படப்பிடிப்பில் உள்ளன, அல்லது தொடங்கப்பட உள்ளது, அல்லது 2-3 நாட்கள் படப்பிடிப்பில் நடத்தப்பட்டு உள்ளது. இந்த படப்பிடிப்புகளை தொடர்ந்து நடத்தலாம். புதிதாக தொடங்கப்படுகின்ற திரைப்படங்கள் மட்டுமே நாம் பின்னால் பேசி முடித்த பின்னர் தொடங்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதியாக இருந்தது. அதன் அடிப்படையில் தயாரிப்பாளர் சங்கம் எந்தெந்த திரைப்படங்களுக்கு நமக்கு பரிந்துரை கடிதம் வழங்கியதோ அதன் அடிப்படையில் நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு வழங்கி வந்தோம். தயாரிப்பாளர் ஒண்டர்பார் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட தனுஷ் அவர்கள் திரைப்படம் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பதிவு செய்யவில்லை, அல்லது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதன் அடிப்படையில் அவர்கள் பரிந்துரை செய்து அனுப்பிய லிஸ்ட், அந்த லிஸ்டில் வந்து இந்த திரைப்படத்தின் பெயரோ அல்லது பரிந்துரை கடிதமோ இல்லை. அதன் அடிப்படையில் எங்களால் தொழில் ஒத்துழைப்பு வழங்க முடியாமல் இருந்தது. தயாரிப்பாளர் வந்து எங்களிடம் கேட்டுக்கொண்ட பிறகு ஏற்கனவே இந்த படத்தின் படப்பிடிப்புகள் ஜூலை 31 ஆரம்பித்து 7 நாட்கள் நடைபெற்றுள்ளது என்ற விவரத்தினை எங்களிடம் இருந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதி எந்தெந்த நாளில் திரைப்படம் நடந்தது, படப்பிடிப்பு நடந்தது, சன் ஸ்டுடியோ மற்றும் வைஎஸ்னி போன்ற இடங்களில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துள்ளது என்ற விவரத்தினை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வழங்கினோம். தயாரிப்பாளரும் தான் இந்த படப்பிடிப்பு நடந்த விவரங்களை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரிவிக்கவில்லை, மறந்துவிட்டோம் அல்லது கவனக்குறைவாக இருந்துவிட்டோம் என்று ஒரு கடிதம் கொடுத்தார். தயாரிப்பாளர் வேண்டுகோளை கடிதம் ஏற்றும், தொழிலாளர் சம்மேளனத்தின் வேண்டுகோளை ஏற்றும், பரிந்துரை கடிதத்தை ஏற்றும், அதன் ஏற்கனவே நடந்த திரைப்படங்களின் பட்டியலில் அந்த திரைப்படம் இணைக்கப்பட்டு இப்போது தொழில் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு வருகின்றது.